வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 வாலடைலா இருந்திருக்கு. அதனால டெசிசிவா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஆனா சில செக்டர்ஸ் நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்திருக்கு ஆல் டைம் ஹைஸ் லெவல்ஸையும் தாண்டி. எக்ஸாம்பிள் என்ன செக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் சேவைகள். ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம எந்த 3 பங்குகள் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது அந்தந்த துறைகள்ல ரீசெண்டா அதனுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் உண்மையான கேள்வி என்னன்னா, ஃபண்டமெண்டலா இந்த பங்குகள் இந்த பிரேக் அவுட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிறது தான். வாங்க புரிஞ்சுக்கலாம். நம்மளோட பட்டியல் இருக்கிற முதல் பங்கு டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. இந்த பங்கு ஸ்ட்ராங் மொமெண்டம்ல இருக்கு. ஆல் டைம் ஹை அக்டோபர் 2025 பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆச்சு. டிசம்பர் 2025 மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறம் அப்வர்ட் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் சைட்ல கம்பெனி பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE 62.56x, PEG 1.55 இருக்கு. ஹீரோ அண்ட் ஐச்சரான பியர்ஸை விட கொஞ்சம் அதிகம். EV by EBITDA 26x பஜாஜ் அண்ட் ஹீரோ விட அதிகமா இருக்கு. பட் ஸ்லைட்லி ஐச்சரை விட கொஞ்சம் லோவா இருக்கு. வணிகம் என்னன்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார் உலகத்திலே 4வது பெரிய 2 வீலர் தயாரிப்பாளரா இருக்காங்க. இந்த கம்பெனி என்னெல்லாம் தயாரிப்பாங்கன்னு பாக்குறீங்கன்னா, 30 ஸ்கூட்டர், கம்ப்யூட்டர் பைசைக்கிள், 3 வீலர், அதுக்கப்புறம் பிரீமியம் பைக் இதெல்லாமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரசன்ஸ் 90க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருக்கு. ஏசியா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, யூரோப் இந்த எல்லா இடங்கள்லயும். FY 24-25 குளோபல் மார்க்கெட் ஷேர் 6.4%, 0.2% இயர் ஆன் இயர் அதிகமாகுது. எக்ஸ்போர்ட்ஸ் 24% வருவாய்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் பார்ட்ஸ் தான் கோர் வணிகமா இருக்கு. 87% வருவாய் இவங்களுக்கு இந்த இடத்துல இருந்தா வருது. நிறுவனத்தோட குவார்டர்லி நம்பர்ஸை பார்க்கலாம். டிசம்பர் 2025 அந்த குவார்டர்ல சேல்ஸ் 14,756 crores, 33.7% வளர்ச்சி. growth வால்யூம் எக்ஸ்பான்ஷனால வந்தது. டொமஸ்டிக் 2 வீலர் ICE அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் வெஹிக்கிள்ஸ் 21% வளர்ந்திருக்கு. 2W ICE 25%, இன்டர்நேஷனல் வணிகம் 35% வளர்ந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 40% ஆயிருக்கு. 1 lakh யூனிட்ஸ் கிராஸ் பண்ணிருக்கு. 3 வீலர் வால்யூம்ஸும் டபுள் ஆயிருக்கு. கலெக்டிவா ஸ்ட்ராங் டாப் லைன் இருக்குன்னு காட்டுது. எக்ஸ்பென்சிவ் ஸ்லைட்டா லோவரா இருந்திருக்கு விற்பனை வளர்ச்சி கூட கம்பேர் பண்ணோம்னா. அதனால ஆப்ரேட்டிங் லெவரேஜ் பெனிஃபிட் இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 39% அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்டேபிளா 15% இருந்திருக்கு. ஹையர் பிரைசஸ் ஆன கமாடிட்டிஸ் லைக் அலுமினியம், காப்பர், பிளாட்டினம் இருந்திருந்தாலும் கம்பெனி அவங்களோட மார்ஜினை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் பெனிஃபிட்னால காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுனாலையும் 0.2 to 0.3% பிரைஸ் ஹைக் செலக்டிவா பண்ணதுனாலையும். அதே சமயத்துல அதர் இன்கம் 186% கம்மியாயிருக்கு. பட் ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருந்ததுனால இது பாட்டம் லைன்ல விசிபிளா இருக்கு. நிறுவனத்துடைய நெட் ப்ராஃபிட் 46% வளர்ந்திருக்கு. அண்ட் நெட் மார்ஜின் 52 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வளர்ந்திருக்கு. growth அவுட்லுக் படி பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 1700 கோடி கேபெக்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2900 கோடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னா பாரோயிங்ஸ் 26,006 crores இருந்து 28,609 crores FY 25 அதிகமாயிருக்கு. 31,589 crores செப்டம்பர் 2025. லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் பாரோயிங்ஸ் கிராஜுவலா அதிகமாயிருக்கு. கேஷ் ஃப்ளோ சைட்ல பார்த்தோம்னா FY 24 ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்திருக்கு. ஏன்னா ரிசீவபிள் அப்புறம் இன்வென்ட்ரி அதிகமானதுனால. FY 25 ஸ்ட்ராங் ரெக்கவரி இருந்திருக்கு. CFO 3,503 crores. அதுவே H1 FY 26 CFO 1,390 crores. CFO by PAT நெகட்டிவ்ல இருந்து 1.5x அதிகமாயிருக்கு. அண்ட் 1x H1 FY 26 அதிகமாயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் அதுன்னு காட்டுது. ரிஸ்க் சைட் பார்த்தோம்னா நிறுவனத்தோட டெட் டு எபிட்டா ரேஷியோ 4x இருக்கு. இது பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த ரேஷியோ என்ன காட்டும்னா எஃபெக்டிவா ஒரு நிறுவனம் அதனுடைய டெட்டை ரீபே பண்ண முடியுமா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அது மேல அப்படின்னு காட்டுறது தான். டைரக்ட் இம்பாக்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்ல பார்க்கலாம். EBITDA 6,575 crores பட் 2,093 crores இன்ட்ரெஸ்டா போயிருக்கு. நியர்லி 32% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வெறும் டெட்டை சர்வீஸ் பண்றதுக்காக. ROCE-லயும் இம்பாக்ட் பார்க்க முடிஞ்சிருக்கு. இது லோவரா இருக்கு மீதி பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. லெவரேஜ் எலிவேட்டடா இருந்தது அப்படின்னா ஃபியூச்சர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குமா, கேபிட்டல் எஃபிஷியன்சி இருக்குமா நம்ம பார்க்கணும். இது கூட சேர்ந்து மூலதன பொருட்களான ஸ்டீல், அயர்ன், அலுமினியம் பிரைசஸ் வாலடைலா இருந்திருக்கு. ஸோ காம்படிட்டிவா இருக்கிற ஒரு சந்தையில ஃபுல்லா இந்த காஸ்ட் அவங்க பாஸ் ஆன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா மார்ஜின் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை கண்டிப்பா நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பட்டியலில் இன்னைக்கு பார்க்க போற இரண்டாவது பங்கு APL அப்போலோ டியூப்ஸ். இந்த பங்கு 1936 லெவல் ஜூன் 2025 ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 22% கரெக்ட் ஆயிருக்கு. ஒரு ரெக்கவரி இப்போ ஸ்ட்ராங் வால்யூம்ஸோட ஒரு பிரேக் அவுட் அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கும் மேலே கொடுத்திருக்கு. முதலீட்டாளரான நம்ம ஏதாவது ஹெல்தியா புல் பேக் இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கண் வச்சுட்டே இருக்கணும். வேல்யூவேஷன் சைட்ல கம்பெனியோட PE 54.46 சிக்னிஃபிகண்டா பியர்ஸை கம்பேர் பண்ணுவோம் அதிகம். செக்டர்
அண்ட் மீடியன் கம்பேர் பண்ணும்போது அதிகம். பிஜி 8.75 ஸ்லோ growth அப்படிங்கிறத காட்டுது. இந்த நிறுவனத்துடைய பிரைஸ் டு புக் ரேஷியோ 13.48 இருக்கு. இந்த லெவல்ஸ் வந்து எலிவேட்டடா இருக்கு இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது. இது கூட சேர்த்து EV by EBITDA 34.33, செக்டரோட மீடியன் வந்து 11.2 தான். பாசிட்டிவ் ட்ரெண்டும் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல நம்ம பார்க்க முடியுது. டிஐஐ வந்து 16.74%லேருந்து 19.91% டிசம்பர் 2025ல ஸ்டீக் அதிகம் பண்ணியிருக்காங்க. 3 பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்க்கும் மேலே வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. வணிகத்தை பற்றி பேசணும்னா ஏபிஎல் அப்போலோ இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டியூப் தயாரிப்பாளராக இருக்காங்க. 11 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 5 மில்லியன் டன்ஸ் கெப்பாசிட்டியும் இந்த நிறுவனத்துக்கு இருக்கு. கம்பெனி வந்து ஹெச்ஆர்சி பண்றாங்க, அதாவது ஹாட் ரோல்டு காயில் பண்றாங்க ஸ்ட்ரக்சரல் டியூப்ஸ்க்காக. வீடு கட்டுறக்கு, கமர்ஷியல் பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெவி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ FY26ல 64% வருவாய் வந்து ஹவுசிங் செக்மெண்ட்ல இருந்து வருது, 19% கமர்ஷியல், 13% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 4% வேற செக்மெண்ட்ல இருந்து வருது. அதாவது ஹவுசிங் தான் அதிகமாக வருவாய் கொடுக்குது இந்த நிறுவனத்துக்கு. கம்பெனி ஏபிஎல் அப்போலோ பிரீமியம் பிராண்ட் வந்து அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற செக்மெண்ட் டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் எஸ்ஜி பிராண்ட் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. நிறுவனத்தோட குவார்ட்லி நம்பர்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 2025 குவார்டரில் சேல்ஸ் வந்து 5,815 crores, 7.03% இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்கு. பிரைமரியாக 11% வால்யூம் அதிகமானதுனாலையும் வால்யூம் வந்து 9.17 lakh tons அதிகமாக இருக்கு. எக்ஸ்பென்ஸ் க்ரோத்தும் வந்து விற்பனை விட கம்மியாக தான் இருந்திருக்கு. இதனால ஆப்ரேட்டிங் லெவரேஜ் பெனிஃபிட் இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 36% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு அண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 200 BPS பெட்டர் ஆயிருக்கு. growth வந்து பிராண்ட் ப்ரீமியம்சேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் எஸ்ஜி பிராண்டோட ஸ்ட்ராட்டஜி இதனால 9 month EBITDA per ton வந்து 5,000 rupeesக்கு அதிகமாக இருந்திருக்கு. டிசம்பர்ல 3.75 lakh tons வித்திருக்காங்க. ஆனுவலைஸ் பேசிஸ்ல 4.4 million tons இருக்கு அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 90% ரீச் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இது வந்து பாட்டம் லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% அதிகமாக இருக்கு. நெட் மார்ஜின் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. growth அவுட்லுக்ல பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் 20% வால்யூம் growth இருக்கும் Q4 FY26 and FY27 சொல்றாங்க. இதனால 3.55 million டன் சேல்ஸ் வந்து FY26ல எதிர்பார்க்கலாங்கிறாங்க. மினிமம் டார்கெட் FY27ல வந்து பாத்தீங்கன்னா 4.2 million டன்ஸா இருக்கு. அண்ட் விஷன் 2030 அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த ரோட் மேப் கீழே அவங்க இன்ஸ்டால் கெப்பாசிட்டியை 10 million டன்ஸா அதிகமாக்கணும்னு இருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்ஸ்ல தான் வந்து வளர்ச்சி இருக்கும், கீ க்ரோத் டிரைவர்ஸா இருக்குங்கிறாங்க. மார்ஜின் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா EBITDA கைடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு 5,500 per ton Q4 FY26 to FY27ல. முதலீட்டாளரான நம்ம இதை மானிட்டர் பண்ணோம். ஏன்னா EBITDA டைரக்டா வந்து ஸ்டீலோட பிரைஸ் வாலிட்டிலிட்டி இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 வருடங்கள்ல கெபெக்ஸ் ரோட் மேப் வந்து 1,500 crores இருக்கு அண்ட் டார்கெட் வந்து ROCE 33லிருந்து 40% அதிகமாக்கணுங்கிறது தான். பேலன்ஸ் ஷீட் சைட்ல பார்த்தோம்னா FY24ல பாரோயிங்ஸ் 1,144 crores, இது வந்து 634 crores கம்மியா இருக்கு. FY25ல H1 FY26ல பாரோயிங்ஸ் வந்து 715 crores இருந்திருக்கு. ஸ்லைட் அப்டிக் இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால கேஷ் ஃப்ளோ ட்ரெண்டும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்திருக்கு. FY24ல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ 1,112 crores, இது வந்து 1,213 crores FY25 அதிகமாயிருக்கு. இதுவே H1 FY26ல இது 600 crores அதிகமாயிருக்கு. இந்த இடத்துல இன்வென்ட்ரி பில்டப்போட இம்பாக்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. CFO by PAT ரேஷியோ 1.66 FY25ல 1.1x H1 FY26ல டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது கேஷ் கன்வர்ஷன் வந்து above 1x இருக்கு. பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்குங்கிறத அர்த்தம். ரிஸ்க் சைட்ல பார்த்தோம்னா சந்தை மூலதன பொருட்களோட நிலையற்ற தன்மை. ஸ்டீல் கன்வெர்ட்டர் மாதிரி நிறுவனங்கள் பிரைமரி ரா மெட்டீரியலை ஹெச்ஆர்சி, அதாவது ஹாட் ரோல்டு காயில் ஹெச்ஆர்சி ஸ்டீலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டீல் ப்ரைஸஸில் இருக்கிற நிலையற்ற தன்மை டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும் மார்ஜினில். Q2 FY25ல ஃபால் இன் ஸ்டீல் ப்ரைஸஸ்னால சிக்னிஃபிகண்டாக இன்வென்ட்ரி லாஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்வென்ட்ரி லெவல்ஸும் அதிகமாக இருக்குது H1 FY26ல. அண்ட் அதே சமயத்தில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்டீலுடைய விலை வந்து ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகுது. மார்ஜின்ஸ் வந்து ப்ரெஷர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு கீ மானிட்டரபிள் ரிஸ்க்காக நம்ம பார்க்கணும். நம்ம பட்டியலில் இருக்கிற 3வது நிறுவனம் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். இந்த பங்கு ஆல் டைம் ஹை ஜூலை 2024ல பண்ணிச்சு. 30% கரெக்டாக இருக்கு. மொமெண்டம் அங்கேருந்து மறுபடியும் பில்ட் ஆகி ஜனவரி 2026ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்ட்ராங் வால்யூமோட. ட்ரெண்ட் வந்து 1,278 கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா இன்வாலிடேட் ஆயிரும். வேல்யூவேஷன் சைடில் PE 16x தான் இருக்கு.
நிறைய பியோர் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அண்ட் மீடியன் கூட கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் பிஇஜி 0.62 இருக்குது. இது வந்து growth வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது வந்து நிறுவனத்துக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ப்ரைஸ் டு புக் வந்து 2.01x இருக்குது. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது லோவர். வணிகத்தை பற்றி பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க் இந்தியாவுடைய 3rd largest பிரைவேட் செக்டர் பேங்காக இருக்காங்க. 54 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 6110 பிரான்ச்சஸ் மூலமா. பேங்க் வந்து 3 செக்மெண்ட்ஸ்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் ஆர் ஹோல்சேல் பேங்கிங், ரெண்டாவது ரீட்டைல் பேங்கிங், மூணாவது வந்து ட்ரெஷரி. ரீட்டைல் தான் நிறுவனத்துக்கு கோர் ஸ்ட்ரென்த்தே. 51 மில்லியன் இண்டிவிஜுவல் நுகர்வோர்கள் இருக்காங்க. இந்தியாவுடைய 4வது பெரிய கிரெடிட் கார்டு இஷ்யூவரா இந்த நிறுவனம் இருக்காங்க. நிறுவனத்தோட செக்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா ரீட்டைல் பேங்கிங் வந்து 63% கான்ட்ரிபியூட் பண்ணுது டோட்டல் ரெவென்யூ. கார்ப்பரேட் ஹோல்சேல் வந்து 22%, ட்ரெஷரி வந்து க்ளோஸ் டு 13% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ கீ ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 2025 படி டோட்டல் லோன் புக் வந்து 11,59,000 கோடியா இருந்திருக்கு. இது வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா 14% வளர்ச்சி இருக்கு. ரீட்டைல் லோன்ஸ் 56%, கார்ப்பரேட் லோன்ஸ் 32% இருக்கு. அசெட் குவாலிட்டி சைட் பார்த்தோம்னா கிராஸ் என்பி, அதாவது டோட்டல் பேட் லோன்ஸ், ரீபேமெண்ட் இதெல்லாம் 90 நாளுக்கு மேலே டிலே ஆயிருக்கும். அது வந்து 1.40%, 6 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் நெட் என்பிஏ, அதாவது ஆக்சுவல் லோன் டிஃபால்ட் போர்ஷன் வந்து 0.42% இருக்கு. 7 பிபிஎஸ் அப்டிக் ஆயிருக்குன்னு காட்டுது. ஸ்லிப்பேஜ் ரேஷியோ பார்த்தோம்னா இந்த ஸ்லிப்பேஜ் ரேஷியோ எதை இண்டிகேட் பண்ணணும்னா எவ்வளோ குயிக்காக ஒரு நல்ல லோன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்டாவோ இல்லை என்பிஏவாவோ மாறுதுன்ட்டு. Q3 FY26 கிராஸ் ஸ்லிப்பேஜ் 2.11% அண்ட் நெட் ஸ்லிப்பேஜ் 1.11% லோவராக இருந்திருக்கு இயர் ஆன் இயர். கிரெடிட் காஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து லோன் டிஃபால்ட்னால வருது. இது 1.02% இருந்திருக்கு. Q3 FY26 20 பிபிஎஸ் லோவராக இருந்திருக்கு இயர் ஆன் இயர். மேனேஜ்மெண்ட் இந்த கிரெடிட் காஸ்ட் அண்ட் ஸ்லிப்பேஜ் பற்றி என்ன சொல்ல வராங்கன்னு இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. Believe would be normalized with effect in comparison to financial year 26. So we have had some one-off events. Firstly, they will get normalized. Secondly, credit cost cycle itself is witnessing a normalization from through cycle trough seen in financial year 23 and 24. So despite this normalization process, so for 23-24 were way lower than where they should be. Then we saw obviously a spike. Now we are kind of coming down to normalized levels, which will be slightly higher than financial year 23-24. Okay. But our view is that they will settle at levels lower than what we are seeing right now. நம்ம நிறுவனத்துடைய குவார்ட்லி பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 6% இயர் ஆன் இயர் பெட்டராக இருக்கு. இது வந்து மெயினாக வால்யூம் லெட் க்ரோத்னாலையும் அண்ட் அட்வான்சஸ் 14% வளர்ந்துருக்கு அண்ட் டெபாசிட் 15% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.64% டிக்ளைன் ஆயிருக்கு. 29 பேசிஸ் பாயிண்ட்ஸ் லோவராக இருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. 72% வங்கியோட லோன் ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கு, அதாவது ரெப்போ லிங்க்டா இருக்கு. ரேட் கட் இல்லைன்னா ஸ்டெபிலைசேஷனோட இம்பாக்ட் வந்து இமீடியட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான். சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துருங்க. Margins, as we have stated in our various calls or we're in the silent period, interest rates have been cut by 125 basis points. We have to pass on the entire interest rates benefit to the customers. We have not been able to recoup the entire amount from our customers in terms of passing on the cost of deposits. So it will take some time, but you are seeing NIM stabilizing. ஆப்ரேட்டிங் செலவுகள் 7% அதிகமாக இருக்குது. டாப் லைன் க்ரோத்தை விட ஸ்லைட்டாக ஹையராக இருக்குது. இந்த இம்பாக்ட் வந்து பாட்டம் லைன்லேயே விசிபிளாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 4% தான் வளர்ந்துருக்கு. க்ரோத் அவுட்லுக் பார்த்தோன்னா பேங்க் வந்து 3 to 4% ஹையராக க்ரோ ஆகலான் இருக்காங்க இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் கிரெடிட் க்ரோத்தை விட. இதை பற்றி இந்த நிறுவனத்தோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்துருங்க. In the medium term, which is defined as 3 to 5 years, we believe our advances growth will be above the industry growth rate. So yes, obviously the credit growth rate is picking up. The numbers seem to indicate that. The deposit growth rate seems to be a bit tepid. But our view is that given the pipeline we have, given the momentum which we are seeing, this year we should be able to maintain a growth rate higher. இப்போ ரிஸ்க் சைடில் பார்த்தோன்னா Q3 FY26 நெட் கிரெடிட் காஸ்ட் வந்து 0.76% அதிகமாக இருக்குது. இது ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட ஹையராக இருக்குது. அண்ட் கிராஸ் ஸ்லிப்பேஜ் வந்து 6,007 crores இருக்குது. இதுவும் அதிகமாக இருக்குது. இது கூட சேர்ந்து NIM கம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஸ்லோவர் NIM growth வந்து ப்ரெஷர் வந்து காட்டும் நியர் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டியில். இதை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்டை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இந்த 3 பிரேக் அவுட் பங்குகளோட வாக் த்ரூ பார்த்துட்டோம். APL அப்போலோ, ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் TVS மோட்டார். 3 வணிகங்கள்லையும் டெக்னிக்கல் பிரேக் அவுட், ஃபண்டமெண்டல்ஸ், க்ரோத் அவுட்லுக் இதெல்லாம் பார்த்துருக்கோம். எது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னொரு ரிமைண்டர், இந்த காணொலி முழுக்க உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசரை அணுகுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.